Political satire is an artistic way to express the folly in political ideologies, characters, and personalities. Something which cannot be said in thousand-page book can actually be said in few pages. That is the beauty of political satire novel. All books are special, but some books are more special than others. Welcome to my channel, Book Review. Today I am going to review about this book, Animal Farm, written by George Orwell. அவுட்டர் கவர் பார்க்கும்போது ஒரு கிட்ஸ் ஃபேண்டசி ஸ்டோரி புக்கு மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஹியூமன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஸோ அது ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சட்டர் ரிட்டன் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ரஷ்யன் ரெவல்யூஷன். ஸோ ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு ஹியூமன் ஒரு ஃபார்ம் வச்சுருக்காரு. அவரோட பேர் வந்து ஜோன்ஸ். அந்த ஃபார்மில் வந்து நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து சீக்ரெட்டாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த ஹியூமன்ஸ் இல்லாத ஒரு வேர்ல்டு வந்து நம்ம வந்து வாழணும். ஹியூமன்ஸ் வந்து அனிமல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஒர்க்கெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க வந்து லக்ஸரியாக வாழ்றாங்க. பட் நமக்கு எதுவும் தர மாட்டேங்கிறாங்க. ஸோ ஹியூமன்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை, நம்மளை வந்து நம்மளே ரூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெவல்யூஷனரி தாட் வந்து இருக்குது. ஸோ ஒரு நாள் ரெவல்யூஷனும் நடக்குது. ஸோ இந்த ஹியூமனை வந்து ஜோன்ஸ் அவர் வந்து அந்த ஃபார்மை விட்டு அடித்து துரத்திட்டு அந்த ஃபார்மோட நேம் வந்து மாற்றுறாங்க, அனிமல் ஃபார்ம் அப்படின்னு. ஸோ எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து ஈக்குவல், ஆல் அனிமல்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஹியூமன்ஸை வந்து நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 கமெண்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதுபடி தான் நம்ம ரூல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபார்மை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 பிக் வந்து கமாண்டிங் பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. அதில் ஒரு பிக் பேர் வந்து நெப்போலியன், இன்னொரு பிக் பேர் வந்து ஸ்னோபால். இனிஷியலாக வந்து எல்லா அனிமலும் வந்து ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரெவல்யூஷன் எது பண்ணாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்காண்டி வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கோம், வேறு யாருக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு கிடச்சிச்சு, என்ஜாய்மெண்ட், ரெஸ்ட்டு, ஃபெஸ்டிவல் எல்லாமே ஹாப்பியாக. அந்த பிக்ஸ் 2 ஸ்னோபால், நெப்போலியன் அவங்களுக்குள்ள சண்டை வந்து பெருசாகி அந்த ஸ்னோபால் அப்படிங்கிற பிக்கை வந்து அந்த ஃபார்மை விட்டு அடித்து துரத்திடுறாங்க நெப்போலியனோட சப்போர்ட்டர்ஸ். இப்போ வந்து மற்ற அனிமல்ஸ் எல்லாமே வந்து நெப்போலியன் அப்படிங்கிற ஒரு பிக்கோட சுப்ரீம் கமாண்டர் கீழே வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கு. ஸோ மற்ற அனிமல்ஸ் எல்லாமே வந்து பேட் டூவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க லைஃப் கண்டிஷன் வந்து மாறிட்டு இருக்கு. பட் அந்த பிக்ஸ், நெப்போலியன், மற்ற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் டு லக்ஸரி அப்படிங்கிற மாதிரி ஒரு லாவிஷ் லைஃப் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹியூமன்ஸ் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து பிஹேவியர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே இவங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விஸ்கி குடிக்கிறது, ஸோ மனுஷன் வாழ்ந்த ஒரு வீட்டில் போய் வாழ்றது, பெட்டை யூஸ் பண்ணுறது, ட்ரெஸ் வியர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஹியூமன் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து அந்த பிக்ஸுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். பட் இந்த மற்ற அனிமல்ஸ் எல்லாமே வந்து இதை வந்து கொஸ்டினும் கேட்க முடியல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரூல் பண்ணுற பிக்ஸ் வந்து ப்ரொபகண்டா எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நெப்போலியன், நம்ம லீடர் தான் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாரு. ஸோ அவர் இல்லை அப்படின்னா இந்த ஜோன்ஸ் வந்து திரும்பி வந்துடுவார், அவர் வந்துட்டாருன்னா நம்மளோட நிலைமை வந்து பழைய மாதிரி மாறிடும். ஸோ ஒரு பயத்திலே வந்து ஒரு ரூலிங்கை வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ இல்லாத எனிமியை வந்து உருவாக்கி ஸோ அது வழியாக வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது, அதை ஹிஸ்ட்ரி எல்லாமே சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரியில் நடந்துச்சு, ஸோ நம்மளோட ரூல் வந்து இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் மறக்கடிக்கிற மாதிரி அவங்களோட தாட்ஸ், பிஹேவியர் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ப்ரொபகண்டா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபியூச்சர் ப்ராஸ்பரிட்டியை காமிச்சு மற்ற அனிமல்ஸ்லேருந்து எப்படி ஒர்க் வாங்குறது, இதெல்லாம் வந்து ரூலர்ஸ் பண்ணுற டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கில் வந்து டெபிக் பண்ணிப்பாங்க. ஸோ ரூலராக இருந்தால் என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை தான் அந்த பிக்கும் பண்ணுது. ஸோ ஹியூமன் திங்கிங், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அந்த பிக்ஸுக்கு வந்ததுனால ஸோ அது வந்து இந்த மாதிரி வந்து மற்ற அனிமல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடைசி வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா அனிமலும் ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஜோன்ஸ் டைமில் என்ன இருந்தோமோ அதோட ஒர்ஸ்ட் ஆகிட்டு நம்மளோட லைஃப் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஜோன்ஸ் இந்த இடத்துல வந்து நெப்போலியன் அப்படிங்கிற அந்த பிக் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் ஸ்டோரியோட ஷார்ட் நரேஷன். இதில் வந்து ஜார்ஜ் ஆர்வெல் வந்து அவருக்குள்ள ஸ்டைலில் வந்து எல்லா ஈவெண்ட்ஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நிறைய கேரக்டர்ஸ் வந்து ரியலாக சொசைட்டியில் வந்து என்ன மாதிரி வந்து மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப லாயலாக இருக்கும், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கும். பட் அதுக்கு ஃப்யூச்சரை பற்றி எதுவும் யோசிக்கிறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்காது. அதே மாதிரி பெஞ்சமின் அப்படிங்கிற ஒரு டாங்கி. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லாமே அதுக்கு வந்து தெரியும் என்ன பிரச்சனை நடக்குது. ஸோ இது வந்து உண்மை சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது. பட் அது வாய்ப்பை வந்து எதுவுமே பேசுது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர். அடுத்தது வந்து செம்பரியாடு. அவங்க வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சொல்லிக் கொடுக்குறது வந்து அப்படியே திருப்பி சொல்லுவாங்க. ஸோ 4 legs ஆர் குட்,
டூ லெக்ஸ் ஆர் பேட் அப்படின்னு சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லுவோம். எந்த திங்கிங்கும் அதுக்கு இருக்காது. அந்த ஸ்லோகன் அப்படியே சேஞ்ச் பண்ணும்போது ஃபோர் லெக்ஸ் ஆர் குட், டூ லெக்ஸ் ஆர் பெட்டர் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கும், எந்த திங்கிங் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி வந்து மக்கள் இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு கேரக்டர். ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு அனிமல் ஃபார்மில் வந்து அனிமல்ஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், அது சம்மந்தப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி இது வந்து ரஷ்யன் ரெவல்யூஷனும் அதுக்கப்புறம் வந்து சோவியத் ரஷ்யாவில் வந்து என்ன நடந்துச்சு, ஸோ ஸ்டாலின் வந்து எப்படி வந்து தன்னோட பவர் வந்து கன்சால்டேட் பண்ணிக்கிட்டாரு, ஸோ அவருக்கும் ட்ராட்ஸ்கியும் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எப்படி வந்து அவர் ட்ராட்ஸ்கியை வந்து சைலண்ட் பண்ணிட்டு இவர் எப்படி ஒரு கமாண்டிங் பொசிஷனுக்கு வந்தார், அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோக்ராட்டிக் ரூலராக வந்து எப்படி மாறினார். ஸோ இதை தான் நெப்போலியன் அப்படிங்கிற ஒரு பிக்கோட கேரக்டரில் வந்து இந்த புக்கில் வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருப்பார். இந்த புக்கில் சொல்லியிருக்க ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் நம்ம ரியலாக ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டில் ஆஃப் கவுஷேட் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கில் ஒரு பேட்டில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஜோன்ஸ் அந்த ஃபார்மோட ஓனர் வந்து திருப்பி இந்த ஃபார்ம் வந்து ரீடேக் பண்ணுறதுக்கு வர்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரி வந்து நரேட் பண்ணியிருப்பாரு. ஸோ பட் ஆக்சுவலாக அது வந்து ரஷ்யாவில் நடந்த ஒரு சிவில் வாரை வந்து ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரஷ்யன் ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும் போது ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் இதில் இந்த புக்கில் என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஒவ்வொரு ரியல் இன்சிடென்ட் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். நார்மலாக ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, ஒரு ரெவல்யூஷன், ஸோ அதில் பர்சனாலிட்டி கல்ட், ஸோ இதெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ஒரு 1000 பேஜ் புக்கில் கூட அது எஃபெக்டிவாக பண்ண முடியாது. பட் ஜார்ஜ் ஆர்வெல் வந்து இந்த பொலிட்டிக்கல் சட்டையர் நாவலில் வந்து ரொம்ப சர்காஸ்டிக்காக எல்லாத்தையும் எங்கே தப்பு நடக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப வெல் ஆர்டிகுலேட்டட் மேனரில் வந்து சொல்லியிருப்பார். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த புக். ஸோ இந்த புக் வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸில் நீங்கள் ரீட் பண்ணி முடிக்க முடியும். பட் த இம்பாக்ட் வில் பி ஃபார் யுவர் லைஃப். தட் இஸ் தி பிரில்லியன்ஸ் ஆஃப் ஜார்ஜ் ஆர்வெல். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக படிங்க. படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட். ஹாவ் அ இன்சைட்ஃபுல் ரீடிங். தேங்க்யூ.